வணக்கம், நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன பாட்காஸ்ட் கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் பரத் வந்துன்னு சொல்லியிருக்கான். நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காண்டாயிருந்தீங்க. புரியுது. நீங்கள் கேட்குறீங்கிறதே சந்தோஷம். அதுவும் கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் ராக் ஸ்டார் பார்த்துட்டு எனக்கு ராக் ஸ்டார் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எபிசோடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற கெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி இருக்கிற கெஸ்ட் வந்து என்னோடய கொலீக், எக்ஸ் கொலீக், என் கூட ஒர்க் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு மியூசிக் லவ்வர். மியூசிக் வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், மியூசிக் வந்து எந்த லேபிளும் இல்லாமல் ஒரு விஷயத்த ரசிக்கக்கூடிய ஒருத்தன். நான் வந்து என்கிட்ட என்னோடய கில்ட்டி ப்ளஷர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். என்னை ஜட்ஜ் பண்ணவே மாட்டான், அப்படி ஒருத்தன். ஸோ என் கூட இன்றைக்கி அருண் இருக்கார். அருண், வெல்கம் டு த ஷோ. யுவராஜ் அருண்குமார் ஆக்சுவலாக. ஹாய் சுதர். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ டு த ஷோ. ப்ளஷர் அருண். ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அருண் வந்து ஒரு டைஹார்டு கமல் கண்ணி. ஸோ ஒரு கமல் கண்ணி இருக்கும்போது கமல் வச்சு ஏதாவது எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ கமல் அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிங்கர் ஒருத்தர் சமீபத்தில் தவறிட்டார், எஸ்பிபி சார், எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவர்களை பற்றியும் கமல் சாருக்கு எஸ்பிபி சார் பாடின பாடல்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ போகலாமா? சொல்ல அருண், உனக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு இது மாதிரி பண்ணலாம். உனக்கு பிடிச்ச ஒரு சாங் சொல்லணும், எனக்கு கூட பிடிச்ச ஒரு சாங் சொல்கிறேன். எஸ்பிபி அண்ட் கமல் காம்போவில். ஆப்வியஸாக வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்ட சாங் அப்படி எஸ்பிபி கமல் கேட்ட சாங் பார்த்தோன்னா வந்து சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது. அது வந்து வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தில். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரில. அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிபி கமல் காம்போவில் கேட்ட பாட்டு அண்ட் ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட. ஓகே, எனக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற எஸ்பிபி கமல் சாங் வந்து இந்த தமிழ் பேசுகிற, தமிழ் தெரிஞ்ச உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு கேட்குற பாட்டு இளமை இதோ இதோ தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற சாங். ஆமாம், அது இன்னி வரைக்கும் அதுதான் நியூ இயர் சாங்கு. ஊர் பக்கம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஊர் பக்கம்லாம் வந்து கொலா கட்டுவாங்க முன்னாடி, இப்போ தான் அது பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஊரில் வந்து திருவிழா டைமு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நியூ இயர்க்கெலாம் கொலா கட்டுவாங்க. கொலா கட்டும்போது 12 மணிக்கு ஷார்ப்பாக போடுவானுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஊர் பக்கம் இந்த சென்ஸ் சவுத் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, எல்லா ஊர்லேயும் நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 2 ஊரை கிராஸ் பண்ணுறீங்க, 3 ஊரை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த டியூரேஷன்லாம் அந்தந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு என்னடா டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுறீங்க அப்படியே இருக்கும். அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ரொம்ப இந்த பாட்டும் எஸ்பிவி பாடுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சாங். அது அவ்வளோ ஒரு, அதுவும் அதில் ஒரு ரக்கட் வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. கடைசியில் ஒரு ஹம்மிங் வரும். அதெல்லாம் வந்து இந்த உடம்புக்குள்ளே வந்து இப்படி ஒரு வாய்ஸ் வந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஒரு அமேசிங்கான சாங். அது இளமை ஏதோ ஏதோ. அதே படத்துலேயே அவர் இன்னொரு பாட்டு பாடியிருப்பார், சொன்னால் நம்ப மாட்டீங்க, நேற்று ராத்திரி. ஐயோ என்னையா இந்த சாங் அந்த பாட்டு. ஆமாம், அது வந்து அன்றைய கட்டிப்பிடிடா அந்த பாட்டு. ரொம்ப பட் அது அந்த சாங் வந்து மேபி அப்போது இருக்கிற பெரியவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், நம்மளை பார்க்க விட மாட்டாங்க இப்படி. பட் நம்ம குழந்தையா கேட்கும்போது அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டாக தான் வந்து அதை ரசிச்சிருப்போம். இப்போ கேட்கும்போது தான் தெரியுது லிரிக்ஸு எல்லாம் கேட்கும்போது. பட் அவர் அந்த நுவான்ஸ் இருக்குல்ல, அந்த நுவான்சஸ் இளமை இதோ ஆகட்டும், அதில் இருக்கிற அந்த ஒரு பெப்பி பீட்டாக இருக்கட்டும், நேற்று ராத்திரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப செடக்டிவாக, ரொம்ப அந்த நுவான்ஸாக வந்து கொண்டு வந்து அவர் பயங்கரமாக பாடியிருப்பார். அந்த பாட்டும் வந்து நல்ல பாடல். அடுத்து வந்து இந்த பாட்டு, கடவுள் அமைத்து வைத்த, இது வந்து கிட்ஸ் ஒரு கதை. ஸோ கிட்ஸு சாங்குன்னு சொல்லலாம். ஆமாம், சின்ன வயசில் பார்க்கும்போது இந்த கையில் பப்பட்டு பொம்மை பேசுதுரா. ஆமாம், ஸோ அந்த மாதிரி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த பாட்டு நான் ரொம்ப நாளாக கமல் தான் பாடினாரு அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை, நிறைய கமல் பாட்டு வந்து அவர் லிப்சிங், எஸ்பிபி பாடின பாட்டை பார்க்கும்போது லிப்சிங் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இந்த பாடியிலேருந்து தான் இந்த வாய்ஸ் வருது. நம்மளை நம்ப வச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் நான் ரொம்ப நாளாகவே நம்பிட்டு இருந்தேன், அது கமல் தான் பாடியிருக்காருன்னு. பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் அது வந்து கமல் ஆஸ் அ லீட் அப்படின்னு பார்க்கும்போது
எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அகெயின் அதில் கமல் வந்து கொஞ்சம் சைடு ரோல் அந்த மாதிரி கேரக்டர். பட் கமலுக்கு மேஜராக ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ சாங் வந்து எஸ்பிபி பாடினது வந்து இந்த பாட்டு தான் நினைக்கிறேன், ஆமாம். கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஸோ அதுவும் வந்து பாலச்சந்தர் சாரோட படம். அகெயின் அவள் ஒரு தொடர்கதை. ஆமாம். உனக்கு என்ன மேலே நின்றாய். உனக்கு என்ன மேலே ஆமாம். அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு வெறின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாங் சிம்லா ஸ்பெஷல் அந்த படத்துலேருந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான சாங். அந்த பாட்டு கேட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப்பில் கஷ்டப்படுற ஒரு ஜோனில் இருக்க டீன் ஜோனோ இல்லை வந்து படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க ஒரு ஜோன், லைஃப்பில் எப்படியாவது நம்ம மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜோனில் இருக்க பீப்புளுக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே வச்சு அப்படி அப்படி குத்தன மாதிரி இருக்கும் நெஞ்சிலேயே. அந்த மாதிரியான ஒரு சாங் அது. இவ்வளோ அதுக்கு அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் விஷுவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஸோ அந்த சாங் வந்து இன்ஃபேக்ட் அது வந்து எப்படி சொல்கிறது, அது விவரிக்க எனக்கு வார்த்தையே இல்லை. அது வந்து அடிக்கடி வந்து எப்போவுமே வந்து கேட்குற ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். பிளேலிஸ்ட் இப்போ டெய்லி இத்தனை செட் ஆஃப் சாங்ஸ் கேட்குறேன்னா வந்து அதில் வந்து உனக்கு என்ன மேலே நின்றாயும் சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது. அகெயின் அதுவும் அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான், வறுமை நிறம் சிவப்பு. அதில் வந்து அவங்க இருக்கிற அந்த வறுமை அந்த ஒரு ஜோனில் வந்து ஒரு லவ் சாங் வந்து அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபிலிம் அந்த சாங்கோட விஷுவலைசேஷனும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த 2 சாங் வந்து ஒரு மேஜர் கம்பல்சரி சாங் இன் மை பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. எனக்கு வந்து இந்த சாங் கம்பன் நியமாந்தான் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அது நிழல் நிஜமாகிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது வந்து பயங்கரமாக அந்த சாங் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரம் முன்னாடி தான் அந்த பாட்டு கேட்டு வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆமாம் அதுவும் வந்து அகெயின் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் எஸ்பிபி சார் பர்ஃபார்ம் பண்ணி கேட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அதே படத்தில் இன்னொரு சாங் இருக்குது, இலக்கணம் மாறுதோ, அந்த சாங். அதுவும் வந்து அகெயின் வந்து வேறு லெவலில் ஒரு சாங். எப்படிடா யோசிச்சிங்க இந்த பாட்டெலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய லெவலில் இருக்கிற சாங்ஸ் அதெல்லாம். அதெல்லாம் வந்து யூ கேனாட் கெட் பேக். அந்த சாங் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு செரிஷ் பண்ணால் தான் உண்டு. இப்போ திரும்ப அப்படி ஒரு சாங் வருமானா வராது, கம்பல்சரி வராது. ஸோ அடுத்து நான் தான் சொன்னல, எனக்கு இந்த பாட்டு ஒரே நாள் உனை தான் நிலாவில் பார்த்தது, அந்த பாட்டு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஸோ அகெயின் அந்த பாட்டு வந்து அதுலேயும் இன்னொரு பாட்டு இருக்குது, என்னடி மீனாட்சி. இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரே ஆள் தான் அந்த பாட்டை பாடுறாரா? ஆமாம், சம்மந்தமே இருக்காது. அப்படி அகெயின் அது வந்து கமல் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து பீக்கில் இருந்த ஒரு டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம் பை த டைம் வந்து எப்படி சொல்கிறது, 90s வரத்துக்கு முன்னாடி கமல் சார் வாஸ் ரெக்கார்டிங் இஸ் 125th ஃபிலிம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பீக்கில் இருந்த ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் கமல் எஸ்பிபின்னு ஒரு காம்போ எடுத்தாலே வந்து ஈஸிலி வந்து எனக்கு தெரிஞ்சு 1000+ சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ண 40,000 பாட்டில் ஒரு 1000-1500 பாட்டு இவருக்கு டெடிகேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கான ஒரு காம்பினேஷன் இருக்குது. என்ன பாட்டு எடுத்தாலும் வந்து அதில் வந்து எஸ்பிபி சாரோட ஒரு சாங் வந்து கண்டிப்பாக இருக்கும், என்ன ஒரு படம் எடுத்தாலும். இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அவங்க எஸ்பிபி சாரோட பீக் டைமும் வந்து அதுதான் நினைக்கிறேன். அவர் 60s பாட ஆரம்பிச்சிருந்தாலும் வென் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிசிங் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 80s தான். ஸோ ஸ்டார்டிங் 90s. ஆமாம், இளையராஜா டைமில் அகெயின் அந்த வாய்ஸ் கொண்டு வந்ததும் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ரஜினி சார் கமல் சார் படத்துக்கு எம்எஸ்வி மியூசிக்கில் தான் வந்து எஸ்பிபி பாடியிருப்பார் நிறைய. இன்ஃபேக்ட் அவள் ஒரு தொடர்கதையெல்லாம் வந்து எம்எஸ்வி சார் மியூசிக். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இளையராஜா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது அது வந்து வேறு லெவல் பீக். ஆமாம். ஆல்சோ இளையராஜான்னு வரும்போது இளையராஜா ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 9 படம் அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார் அவரோட பீக் டைமில். ஸோ அந்த 9 படத்தில் குறைஞ்சது ஒரு படத்துக்கு 5 பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ல் 3 எஸ்பிபி பாடியிருப்பார். ஸோ நிறைய பாடல்கள் அந்த டைமில் தான் வந்து எஸ்பிபி வாய்ஸை ரிப்பீட்டடாக மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த டைமில் தான் கமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார், ரஜினிகாந்த் நிறைய படங்கள். ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய சாங்ஸ் வந்து கேட்குறோம், ஒரு
பாட்டில் வந்து ஐ மீன் ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் ஒரு சிங்கர் பாடினாலே வந்து பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரே சிங்கர் வந்து அந்த படத்துக்கு பாடியிருப்பாங்க. பட் முன்னாடி வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஒரே சிங்கர் வச்சு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய சாங் அந்த மாதிரி வேற வழியும் இல்லை, அப்போ ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெக்கார்டிங் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி வந்து ஒரே நாளில் 21 சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். ஓ, இது வந்து எனக்கு நியூஸ். இது வந்து அவர் ஐ திங்க் கன்னடாவுக்கு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கன்னடா லாங்குவேஜ் உபேந்திரான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரே நாளில் 9 to 9 ரெக்கார்டிங் செஷன், ஒரே நாள் 21 சாங்ஸ். ஸோ தட் இஸ் ஹிஸ் ஹையஸ்ட் ரெக்கார்டிங். அதுக்கடுத்து 19 சாங்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் 16 சாங்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ரேஞ்ச் ஆஃப் ரெக்கார்டிங் அப்போ வந்து எப்படா இந்த மனுஷன் 40,000 பாட்டு பாடினானா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளில் 21 பாட்டு. எனக்கு தெரியல, 21 பாட்டு வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு 10 பாட்டுனாலே அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த பாட்டுக்கு அவங்க வந்து ரெடி ஆகணும், அந்த சாங்கோட நுவான்சஸ் அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த சாங்கோட பீட் புரிஞ்சுக்கணும், என்ன எமோஷன் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும், சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவரால் பாட முடியும். பிகாஸ் ஹீ இன்டேக்ஸ் என்ன ஒரு அந்த பாட்டில் ஆடணும்னா அழுவார், சிரிக்கணும்னா சிரிப்பார், குதிக்கணும்னா குதிப்பார். ஸோ அந்த எமோஷன்ஸ் அவர் கொண்டு வரும்போது வந்து இது எப்படி 21 பாட்டுக்கு நீங்கள் ஒரே நாளில் பண்ணீங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஒரு இதுதான். ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டை நம்ம கேட்குறோம், அந்த பாட்டு நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு 2-3 தடவை ரிப்பீட்டில் கேட்டு அந்த சாங் கூட நம்ம வந்து ஆடுறதும் வந்து டிஃப்ரெண்ட். அதே வந்து ஒரு பாட்டு ஒரு ஸ்க்ராட்ச் டியூனை கொடுத்துட்டு இதுதான் சாங்கு, இதுதான் லிரிக்கு, இதுக்கு நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை நம்ம உள்வாங்கி பண்ணுறதுக்கே, அதை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 21 பாட்டெல்லாம் வந்து காட் லெவல் தான். நத்திங். காட் லெவல், பீஸ்ட் லெவல்னு சொல்லலாம், பீஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். ஆமாம், அவர் வந்து அது ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் மேபி அது கன்னடான்றதுனால அந்த பாட்டு நான் கேட்டுக்கூட மாட்டேன். பட் அந்த ரேஞ்ச் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக 21 பாட்டம் மெலடியானா முடியாது, கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் எப்படி பண்ணியிருக்காருன்றது. நீ என்னடி மீனாட்சி சொன்ன, நான் அதே மீடரில் ஒரு சாங் சொல்கிறேன். சொர்க்கம் மதுவிலே. ஆமாம், சட்டமன் கையில். பயங்கர பெப்பியான சாங். அதை ரீமிக்ஸ் பண்ணி வேற கொண்டாடுங்க. ஒரிஜினலே கேளுங்கப்பா, ஒரிஜினலே அதே 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 என்ன சொல்ல, அதே எனர்ஜியோட, அதே சாமோட இன்னைக்கும் ரொம்ப என்னன்னு சொல்றது, பழசாலாம் அந்த பாட்டு இருக்கவே இருக்காது. ஆமாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க சாங் ஒன்று. நிறையவே நம்ம நாட்டு குடிமகன்களுக்கு ஒரு ரொம்ப பிடித்த பாடல், ஒரு இன்ஸ்பிரேஷனான பாடல் சொர்க்கம் மதுவிலே. அது அவங்க எப்படி சொல்கிறது, நான் பெருமை பீத்திக்கிறேன்னு வாங்கல, அந்த மாதிரி வந்து அவங்க பெருமையாக நினச்சிட்டு கேட்குற ஒரு பாடல். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஜாலியாக குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே டோன் அதே மாதிரி பார்க்கணுன்னா நினைத்தாலே இணைக்கும் வந்து ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் ஆஃப் சினிமான்னு சொல்லலாம். ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து கமல் சார் அண்ட் ரஜினி சார் 2 பேருமே நடித்த படம் அது, நினைத்தாலே இனிக்கும். அந்த படம் மட்டுமே இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் 16 to 17 சாங்ஸ் அந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாட்டு எஸ்பிபி பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எங்கேயுமே நினச்சேன். ஸோ ரொம்ப வந்து பட் இதோட ரீமிக்ஸ் நல்லாயிருக்கும். ஆமாம், இதோட ரீமிக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ரீமிக்ஸை வந்து அதோட அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இப்போதும் ரீமிக்ஸில் வந்து எஸ்பிபி வாய்ஸை தான் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் ஒரு சாம் இருக்குது. ஈவன் தான் ரீட்டைன் பண்ணாலும் கண்டது கழியதை போட்டு இந்த எக்ஸ்ட்ரீமாக பம்ப் பண்ணி அது பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். இல்லை, அதில் வந்து ஜிவி பிரகாஷ் ஜெயிச்சிட்டான் தான் சொல்லல. அந்த பாட்டு ஜிவி பண்ணலை, அந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யோகி பி. கம்போஸ் பண்ணதில் அந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணது யோகி பி தான். அப்படியா? சரி, இது வந்து எனக்கு வந்து ஒரு புது நியூஸு. பட் அகெயின் நீ சொன்ன மாதிரி வந்து எஸ்பிபியோட அதே வாய்ஸை ரீட்டைன் பண்ணி கூட யோகி பி சேர்ந்து பாடும்போது எனக்கு யோகி பியும் வந்து பர்சனலாக பிடிக்கும். நான் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹிப்ஹாப், அதாவது எப்படி சொல்கிறது, ஹிப்ஹாப்னா என்னன்னே தெரியாமல் இப்போ நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஹிப்ஹாப் சாங்ஸ்ன்னு வச்சுட்டு. இல்லை, நான் வந்து இப்போ வர சிங்கர்ஸ் தான் சொல்கிறேன்.
பயப்பட வேணாண்டி அந்த மாதிரியான அந்த பாட்டு நல்ல பாட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஹிப்ஹாப் இல்லை ராசா. அது வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். ஹிப்ஹாப் வந்து இன்ஃபேக்ட் யோகி பி மாதிரியான இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த ஹிப்ஹாப் சிங்கர்ஸ் வந்து அதுதானே. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எனக்கு அவரோட வாய்ஸ் டோனு, அவரோட பீட் பாக்ஸிங்கு, அவர் வாய்ஸில் இருக்கிற அந்த ஒரு டெப்த்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகி பி நம்ம அடுத்த எபிசோடு வந்து யோகி பி சரியா. ஸோ அதனால் அந்த எங்கேயும் எப்போதும் வந்து அந்த ரீமிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த பழைய பாட்டு அளவுக்கு ரொம்ப ரசித்து கேட்ட ஒரு ரீமிக்ஸ் வந்து எங்கேயும் எப்போதும். ஓகே, எனக்கு வந்து ஸோ நீ எங்கேயும் இப்போதும் சொல்லிட்ட. எனக்கு வந்து இந்த பாட்டு ஜெர்மனியின் செந்தே மலரே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது உல்லாச பறவைகள். ஆமாம். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த சாங்கோட விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். கேடிவியில் அந்த படம் போடும்போதெல்லாம் நான் பார்த்து அந்த விஷுவல்ஸ் மட்டும் பார்த்து கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அது வந்து எப்படி சொல்கிறது, அகெயின் வந்து அது அடுத்த லெவலான ஒரு யூனிக்கான சாங். அது ஜெர்மனியின் செந்தே மலரே. அது வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த பாட்டு நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு சாங்கு. ஹிட் சாங்ஸாக தான் வந்து நம்ம கேட்டிருப்போம்ல, நிறைய கன்சியூம் பண்ணிருப்போம். ஆமாம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த பாட்டு கன்ஃபார்ம் இருக்குது, ஜெர்மனியின் செந்தே மலரே. ஸோ அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து என்ன சத்தம் இந்த நேரம். ஆமாம். ஸோ சச் அன் அமேசிங் சாங். புன்னகை மன்னன். ஆமாம். ராஜாவும் வைரமுத்துவும் கடைசியாக ஒர்க் பண்ண படம் தான். அப்படியா? ஆமாம். ஓகே. ராஜாவும் வைரமுத்துவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது நிழல்கள் 1980. அது ஆமாம். இது 1985 கரெக்டாக 5 வருஷம் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்க கடைசியாக ஒர்க் பண்ண படம் இதுதான், புன்னகை மன்னன். ஓகே. பட் என்ன சத்தம் இந்த நேரம் நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான மெலடி. சச் அன் அமேசிங் சாங். அது வந்து ஆல்சோ எனக்கு வந்து இந்த ஃபீலிங் இருக்குது. கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை. அது சொல்லும்போது நான் வந்து கன்னத்தை தொட்டுக்குவேன். அது இருக்கும். அது வேர்வை ராசா. அது வேர்வை முருகேஷா. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே அந்த சாங் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஜோனில் இருந்திருப்பாங்க இந்த சாங் வந்து அவங்க உருவாக்கும் போது, எப்படி அதை யோசிச்சிருப்பாங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். எப்படி இந்த சாங்கை யோசிச்சிருப்பாங்க, எப்படி இது கிரியேட்டிவ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங் வந்து என்ன சத்தம் இந்த நேரம். அதே ஆல்பமில் இந்த பாட்டு இருக்கே, பெப்பியா, காலம் காலமாக வாழும் காதலுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது அகெயின் எனக்கு ஆனால் அந்த சாங்கை காலம் காலமாக பற்றி பேசும்போது எனக்கு அந்த சாங்கை பற்றி யோசிச்சா எனக்கு கமல் ஃபேஸ் ஞாபகம் வராது, எனக்கு ரேவதி ஃபேஸ் தான் ஞாபகம். ஆமாம் ஆமாம். ரேவதி அதனாலே நான் அந்த பாட்டு நான் பெருசாக கேட்டதில்லை. இனிஷியல் ஸ்டேஜஸை நான் நிறைய கேட்டதில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இல்லை ரேவதி மேம்னால கேட்டதில்லைன்னு நான் சொல்ல வரல. நீ சொன்னது அப்படிதான். இல்லை 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 தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணாத. நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து நான் வந்து பயங்கரமான ஒரு கமல் ஃபேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சில பாட்டு வச்சுருப்பேன். எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஃபீமேல் வாய்ஸில் இருக்கிற சாங்ஸ் நிறைய கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து அதை என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது, ஃபேண்டசைஸ் பண்ண முடியாது அந்த சாங்கை. புரியுதா? ஒரு ஃபீமேல் சாங்கை நமக்கு எப்படி நம்ம ஃபேண்டசைஸ் பண்ண முடியும்? அப்படிலாம் கிடையாது. இல்லை என்னால் பண்ண முடியாது. அதே படத்தில் இந்த படம் இருக்கு, புன்னகை மன்னனில் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் வந்து என்ன பயங்கரமாக பாதித்த ஒரு பாடல். என்னால் விஷுவல் பண்ண முடியும். அது வந்து உனக்கு சிச்சுவேஷன் இருக்குடா. நான் சொல்கிறது நான் வந்து ஒரு ஃபேண்டசைசிங் விஷுவல் சொல்கிறேன். ஃபேண்டசைசிங்கான ஒரு விஷுவல் வந்து என்னால் பண்ண. அதனாலே நான் ஸ்டார்டிங் இப்போ இல்லை, பட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் நிறைய வந்து மேல் சிங்கர் சாங்ஸ் தான் கேட்பேன். உடனே வந்து மேல் சாவனிஸ்டிக்காலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீமேல் சிங்கர்ஸும் கேட்க ஆரம்பித்த பிறகு தான் வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரீச் ஆன பாட்டு. காலம் காலமாக சாங் வந்து சீரியஸ்லி ரேவதி வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து சில பாட்டு இருக்கும், ஒரு ஹீரோ வந்து பயங்கரமான டான்ஸராக இருப்பார், ஆனால் அந்த ஹீரோயினோட சாம் வந்து நம்ம ஹீரோ சில விஷுவல்ஸில் பார்க்க முடியாது. எனக்கு வந்து இது ஒரு சாங்கு. அப்புறம் இன்னொரு சாங் சொன்னால் யாரும் சிரிக்கக்கூடாது, பைரவா படத்தில் பாப்பா பாப்பா பாட்டு வந்து எனக்கு அப்படிதான். கீர்த்தி சுரேஷ் மேலே இருந்து நான் கண்ணை எடுக்கவே மாட்டேன், ஃபுல் விஷுவல். அகெயின் அதே மாதிரி இன்னொரு சாங் இருக்குது, சண்டைக்கோழியில் கம்பத்து பொண்ணு சாங். அதுலேயும் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவ்வளோ பப்ளியாக இருப்பாங்க. நீயே இப்போ கீர்த்தி சுரேஷ் டீவியேட் பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து
ரேவதி வந்து எப்படி சொல்கிறது, ரேவதி வந்து அவங்க ரொம்ப 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 சாமிங். அழகு க்யூட்னஸ்ன்றதுலாம் வந்து ரெண்டாவது. இவ்வளோ சாமிங் ஃபேஸு, அதுவும் வந்து மௌன ராகமில் வந்து அவங்களோட இதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்ல, என்னடா இப்படி ஒரு ஹீரோயின் வந்து இப்போ இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் வந்து ரேவதி மேம். ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப 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 வேறு லெவல் சாங். ஸோ நான் தான் அந்த பாட்டை ஆரம்பித்தேன், நீ தான் முடிச்சிருக்கியா? ஸோ நீ தான் அடுத்து சொல்லணும். ஸோ அடுத்து வந்து ரொம்ப அகெயின் நம்ம வறுமை நிறம் சிவப்பு சொன்னோம், சிம்லா ஸ்பெஷல் சொன்னோம், கஷ்டப்படுற ஒரு ஜோனில். அதே மாதிரி தான் வந்து சத்யா வந்து ஒரு வெறி கொண்ட படம் தான் சொன்னோம். அந்த படம் வந்து நான் அந்த படத்தோட ஃப்ரேம்ஸை தான் வந்து நான் வால்பேப்பராக வச்சுன்னு இருப்பேன். ட்விட்டர் ஹெட்டரு, ஃபேஸ்புக் ஹெட்டர்லலாம் ரொம்ப நாள் அந்த கமலோட ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வெறியான படம் சத்யா. எவனாவது எதாவது பண்ணா அவனை நீ செத்தடா அப்படின்ற ஒரு கோவப்படம் வைக்கிற ஒரு படம். நம்ம சும்மாவே இருந்துடக்கூடாது, தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுற தூண்டுற ஒரு படம் தான் வந்து சத்யா. ஸோ எந்த ஒரு அநியாயத்தையுமே வந்து, ஏன்னா அது தான் அந்த படத்துக்கு நிறைய பேர் ஒவ்வொரு இது வச்சுருப்பீங்க. பட் நான் பர்சனலாக அந்த படத்துலேருந்து எடுத்துக்கிட்ட மெசேஜ் வந்து இதுதான். நம்மக்கிட்ட யாராவது தப்பு பண்ணால் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த படத்தில் வந்து நிறைய சாங் இருக்குது. நான் ரொம்ப ரசித்த சாங் இன்னொன்று இருக்குது, இளையராஜா சார் பாடியிருப்பார், போட்டா படி. அது வந்து அப்படியே பீக்கில் வச்சு ரசித்த சாங் அது. பட் அதுலேருந்து எஸ்பிபி சார் பாடும்போது வலையோசை கலகலவன. ஆமாம், அதோட விஷுவல்ஸும் எவ்வளோ. ஸோ விஷுவல் சச் அன் அமேசிங் சாங் அது, வலையோசை கலகலவன. அவ்வளோ இப்படிலாம் யாரும் லவ் பண்ண முடியாதையா அப்படின்ற மாதிரியான ஒரு சாங். அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும், அவ்வளோ இன்டிமேட்டுன்னு சொல்ல முடியாது, இன்டிமேட்டாகவும் இருக்கும். பட் ஸ்டில் அது ரொம்ப ஒரு ஜென்யூனாக இருக்கும் அந்த ஒரு சாங். ஸோ அகெயின் அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அந்த சாங்கும் வந்து நான் ரொம்ப நாள் வந்து கமல்ஹாசன் தான் பாடினார். அது நான் வெறிக்கொண்ட ஒரு கமல் கண்ணி அப்படின்றனால வந்து நான் நிறைய பாட்டை எங்கால் தான் பாடினார் அப்படின்னு சொல்லி நானே கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். பட் இல்லை, அது வந்து எஸ்பிபி பாட்டு. ஸோ வலையோசை பற்றி சொல்லும்போது அதில் அந்த பஸ் ரொமான்ஸ் விஷுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வந்து வெற்றிமாறனுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் போல். பொல்லாதவன், ஆடுகளம் எல்லாத்துலேயுமே பஸ் ஷாட்ஸ் இருக்கும். வலையோசை கலகலை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது ஞாபகம் இருக்குது. அவர் வந்து பொண்ணு பார்க்க போனாராம். பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு வந்து நான் அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து 80ஸ்ல 80ஸ்ல நடக்கிற விஷயம். யாருக்கிட்ட தனியாக பேசணும்? டைரக்டர்கிட்ட, அதாவது சுரேஷ் கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து பொண்ணுங்க பேசணும்னு சொல்கிறதுலாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ சரிம்மா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. உடனே இவர் போயிருக்காரு. போனோடனே அந்த பொண்ணு கேட்டாங்களாம், நீங்கள் தான் சத்யா படம் எடுத்தீங்களா? இவர் சொல்லியிருக்காரு, ஆமாம். நீங்கள் தான் கதை எழுதுனீங்களா? இல்லை வெயிட் பண்ணு, நீங்கள் தான் கதை. ஆமாம், அது என் படம் தான். ஓகே, இந்த வலையோசை சாங்கு நீங்கள் தான் வாங்கினீங்களா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. வா வா வா. ஆமாம், அப்போ நீங்கள் தான் ராஜாட்ட சிச்சுவேஷன் சொல்லி அந்த பாட்டை வாங்கினீங்களா? ஆமாம். சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல. ஸோ வலையோசையினால ஒரு கல்யாணம், அந்த இயக்குனருக்கே கல்யாணம் நடந்தது வந்து ஒரு இது. சரி, நீங்களும் பஸ்ஸில் அதே மாதிரி போயிருக்கீங்களா அப்படின்றத ஒருவேளை இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தயவுசெய்து பதிவு பண்ணுறீங்க எங்கேயாச்சும். இல்லை, ஸோ நீ வலையோசை சொல்லிட்ட. நான் சொன்னோம் வலையோசை மீட்டரில் அந்த மீட்டர்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வானிலே தேனிலாடுதே காக்கி சட்டை வானம் பாடி. இன்ஃபேக்ட் வந்து காக்கி சட்டை வந்து எல்லா சாங்ஸும் வந்து அதில் எஸ்பிபி சார் தான் பாடியிருப்பார். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் சாங். அதுலேயும் அந்த சாங்லேயே வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, எல்லாருமே ரொம்ப பிடிச்ச பாட்டு, நம்ம சிங்காரி சரக்கு. ஆமாம், அது வந்து எப்படி சொல்கிறது, வானிலை தேனிலாக்கும் சிங்காரி சரக்குக்குமே டிஃப்ரென்ஸ், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வந்து அது அவ்வளோ அசால்ட்டாக பாடியிருப்பார். இந்தா சிங்காரி சரக்கு வேணுமா வச்சிக்க. அடுத்து அவர் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவரோட எனர்ஜி, அதுதான் சொல்ல, நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மீட்டர் தான் என்ன, நான் கம்போஸ் பண்ணும்போது அவர் ஒரு எனர்ஜியில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த எனர்ஜி அப்படியே ஸ்டோர் பண்ணி கன்சீவ் பண்ணி ஞாபகம் வச்சு அதை திரும்ப ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து ரெப்ளிகேட் பண்ணும்போது வந்து அப்போ அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப குணச்சித்திரமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல தான் வந்து அவரோட எமோஷன் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுது. இன்னொரு பாட்டு
நான் சொன்னேன்ல. ஆமாம். இல்லை, அதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, சிங்காரி சரக்கு, இன்னொரு பூ போட்ட தாவணி, அந்த பாட்டும் வந்து எஸ்பிபி தான் பாடியிருக்காரு. ஸோ அந்த ரேஞ்ச் தான். சிங்காரி சரக்கு, டேக் இட். பூ போட்ட தாவணி, டேக் இட். இன்னும் சார் ஒரே ஒரு மெலடி சார், வானிலை தேனிலா வா, டேக் இட். ஸோ அந்த மாதிரி காக்கி சட்டை படத்தில் ஆல்மோஸ்ட் ஆல் த சாங்ஸ் வந்து எஸ்பிபி தான் பாடியிருக்காரு. ஆமாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அபூர்வ சகோதரர்கள். அது எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. ரொம்ப ஃபஸ்ட்டு கேட்ட பாட்டு ஆக்சுவலி உன்னை நினச்சேன் சாங். அது வந்து கேட்டு கேட்டு அழுத காலங்கள் இல்லை எங்கள் வீட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்டாங்கன்னா என்ன வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு உருகி கேட்ட சாங் அது ஒன்று நினச்சேன். ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நான் அதை கேட்காம விட்டுட்டேன். கேட்டால் அழுக வருதுடா, என்னால் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம விட்டேன். ரொம்ப பிடிச்ச பாட்டு அபூர்வ சகோதரர்களில் வந்து புது மாப்பிள்ளைக்கு. அது வந்து அதுவும் வந்து அகெயின் அவர் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து தான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே நிறைய கேட்டிருக்கோம், பட் அந்த ஸ்டேஜ் ஷோக்கு அப்புறம் தான் மேபி நான் நினைக்கிறேன் அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் என்ஜாய் பண்ணுற விதம் வந்து நம்மளை அந்த சாங் எக்ஸ்ட்ராவாக பிடிக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டியை அவர் என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அது மெமரிஸ் தான். நம்ம வந்து அவர் பாட்டை கேட்டுட்டு நம்ம பாடுறோம், இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பாடிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த கம்போஸ் பண்ண இடத்துல இருந்திருப்பார், அந்த சிச்சுவேஷனை கேட்டிருப்பாரு. அந்த பாட்டை வந்து அவர் பாடின பிறகு அது படத்தில் வரும்போது அதை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம், மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றதையும் வந்து அவர் பார்த்துருப்பாரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயும் அவர் அதை கன்சீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்க்கும்போது அவர் அதை கன்சீவ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச அவர் அது இட்ஸ் அன் ஆடட் என்ஜாய்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா நான் பாடும்போது இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன், இவங்க கேட்கும் போதும் இவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அதுதான் வந்து அவர் ஸ்டேஜ் ஷோவில் ரொம்ப அசால்ட்டாக வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் வந்து நிறைய சாங்ஸ் வந்து அவர் பாடினது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட ஸ்டேஜ் ஷோஸ் நம்ம பார்த்தாலே போதும். அந்த மாதிரி நிறைய கான்சர்ட்ஸ், ஏகப்பட்ட கான்சர்ட்ஸ் வந்து பண்ணது. இன்ஃபேக்ட் இப்போ வர நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை சிங்கர்ஸ் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னாடி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரஹ்மான் சார் பண்ண அளவு கூட வந்து இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது எல்லாருமே பண்ணணும். பண்ணாக்கா நமக்கு பாட்டு வந்து திரும்ப திரும்ப ரீவிசிட் மாதிரி அப்படியே ரீச் ஆகிட்டே இருக்கும் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் பீப்புள். அதுதான் வந்து டெக்னிக்கு. ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ள ஒருவனில் மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, பயங்கரமான சாங். ஆமாம். நான் இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கவங்களுக்கு ஒன்று இது சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த சாங்கோட பல வெர்ஷன்ஸ் யூடியூப்பில் இருக்குது. பல வெர்ஷன்ஸ் இந்த சென்ஸ் பல குவாலிட்டி. ஸோ ஒருத்தர் வந்து இந்த சாங்கோட வினைல் ட்ரிப் போட்டிருப்பாரு, தயவு செஞ்சு முடிஞ்சால் கேளுங்க, ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க. இந்த சாங்கில் ஒரு பேஸ் லைன் இருக்கும், பின்னிருப்பார் ராஜா. அதுமாரி இந்த சாங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங்கை எஸ்பிபியும் பாடி கமலும் பாடி ரெண்டையும் சவுண்ட் ட்ராக்கில் வச்சது இந்த பாட்டு மட்டும்தான் நினைக்கிறேன். இந்த பாட்டோட எஸ்பிபி வெர்ஷனும் சவுண்ட் ட்ராக்கில் இருக்கும், கமலோட வெர்ஷனும் சவுண்ட் ட்ராக்கில் இருக்கும். ஸோ அந்த பாட்டு என்னோட ஃபேவரேட். ஓகே. ஸோ அடுத்து வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மாறுகோ மாறுகோ வெற்றி விழா அப்படின்ற படத்துலேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாங் வந்து எஸ்பிபி தான் பாடியிருப்பார். ஒரே ஒரு பாட்டு மட்டும் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். ஸோ அதுவும் வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங் தான் நான் சொல்லணும். எந்த இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறதில்ல. அப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் டைமில் எல்லா கல்ச்சுரல்ஸ் அட்லீஸ்ட் எல்லா ஆனுவல் டே, மோஸ்ட் ஆஃப் த ஆனுவல் டேயில் வந்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சாங்காக இருக்கும். மாறுகோ மாறுகோ ஒரு பர்ஃபெக்ட் ஜென்யூன் செலிப்ரேஷன் சாங். நான் வந்து இது அந்திமழை பொழிகிறது ராஜா பார்வை நான் சாங். அந்த சாங் ஓப்பன் ஆகிற விதமே அப்படி என்ன சொல்ற, அப்படி புல்லரிச்சிடும். ஆமாம், எனக்கு அந்த சாங்கில் வந்து அந்த அந்த படத்தோட அந்த போஸ்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முட்டி மேலே கமல் இப்படி வச்சுட்டு அடே பார்க்கறது, யோ என்னையா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு சாங். இன்ஃபேக்ட் அது வந்து ராஜ்கமல் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், ராஜா பார்வை. ஸோ சச் அன் அமேசிங் சாங் அந்திமழை பொழிகிறது. அது வந்து யூ கேன் கவுண்ட் ஆன் இட். எப்போ வேணும்னாலும் நான் ஒரு பாட்டு கேட்பேன்டா அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் நான் ஒரு பாட்டு கேட்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக கேட்கலாம் பாட்டு. ஓகே. ஸோ அடுத்து நானா? ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் உன்னால் முடியும் தம்பிலேருந்து இதழில் கதை எழுதும் சாங். கதை எழுதும் அந்த சாங் அது வந்து
லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் சாங் ஆஸ் அ சாங்காக கேட்கும்போது ஒருவேளை இவர் வந்து அந்த சாங் அப்படி பாடிட்டாரா, ரொம்ப டிவைனாக பாடிட்டாரான்னு வந்து தோணும். ஸோ அது நல்ல பாட்டு தானே. இல்லை இல்லை நல்ல பாட்டு தான்டா. பட் இல்லை வரிகளுமே சொல்கிறேன். இல்லை வரிகள் ஓப்பனிங்கே உனக்கு தெரியலையா? ஸோ அது ஆனால் அதை வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக வந்து பாடியிருப்பார். அதான் விஷயம். இப்போது ஒரு பாட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டிப்பிடிலாம் எடுத்துக்கிட்டேன்னா அந்த சாங் ஆரம்பிக்கும் போது இருக்கிற சப்தங்களாகட்டும் வரிகளாகட்டும் அதுவே வந்து நமக்கு தப்பாக இருக்குது. நம்ம வயசுக்கு 90s கிட்ஸுக்கு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை பாட்டு கேட்குறதுக்கு தப்பாக இருக்குது. ஆனால் இந்த பாட்டு ரொம்பலாம் தப்பா இல்லை. இதழில் கதை எழுதும் நேரம் இது வந்து அதை அவர் பாடினாலே என்னமோ அது ரொம்ப டிவைனாக இருக்குது. அது எனக்கு பர்சனலாக அது ரொம்ப தப்பாலாம் படலை. ஆமாம், இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து நீ வந்து லிட்ரலி எப்படி இருக்கும்னா வந்து வசனமாக முக்கியம் படத்தை பாடுறான்ற மாதிரி அது வந்து நீ லைன்ஸை வந்து நம்ம பெருசாக கவனிக்க வேணாம். அவர் வந்து அது அவ்வளோ ஜென்யூனாக ரொம்ப டிவைனாக சோல்ஃபுல்லாக பாடியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி கமலோட விஷுவலைசேஷனும் வந்து அவ்வளோ அவர் சொல்லவே வேணாம், சும்மாவே வந்து வேறு மாதிரி பண்ணுவார் ரொமான்டிக் சாங்ஸ்லாம். டேய் ஏன்டா சிரிக்கிற, எல்லாத்துக்கும் தப்பாகவே ரெஜிஸ்டர் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப அழகான சாங் வந்து இதழில் கதை எழுதும். அகெயின் அந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த சாங்ஸ் வந்து எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருக்காங்க. எல்லா பாட்டும் ஒரே ஒரு சாங் மட்டும் வந்து யேசுதாஸ் சார் அவர் பாடியிருக்காரு. ஸோ இதுலேயே வந்து நிறைய பாட்டு இருக்குது ஆக்சுவலாக. உன்னால் முடியும் தம்பி அகெயின் அது வந்து புலமை பித்தன் சாரோட லிரிக்ஸு. ரொம்ப 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 ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். படத்தோடு பார்க்கும்போது எனக்கு அது பெருசாக எவ்வளோ ரீச் ஆகும் தெரியல. பட் நீங்கள் சாங் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். அதே மாதிரி நாட்டு நடப்பை பற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பார், புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு. அகெயின் அதுவும் வந்து ரொம்ப ஒரு அழகான சாங். இந்த நாட்டில் எது இருக்குது எது இல்லை அப்படின்றது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிலோட கமல்ஹாசன் வெர்ஷன் அந்த சாங்னு சொல்லலாம். எனக்கு அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஃபாண்டான மெமரி இருக்குது. ஓகே. ஸோ நான் பஞ்சாபில் இருக்கும்போது 2 வருஷம் அந்த ஊரில் வந்து சன் டிவி வந்து கேபிளில் வராது. அப்போ வந்து இந்த டிஷ்ஷெல்லாம் வராத டைம். டிஷ் வந்து அப்போ தான் வருது. பட் அதுக்கு முன்னாடி வந்து டிடி நேஷ்னலில் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீக்கெண்ட் வந்து தமிழ் படம் போடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமாக இருக்கும், பயங்கரமாக கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த மாதிரி படம் போடுவாங்க. அப்படி நான் போட்டதில் ஒரு 2-3 தடவை பார்த்த படம் வந்து உன்னால் முடியும் தம்பி. ஓகே. அந்த படம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோரணையில் இருக்கும். எப்படி சொல்கிறது, கமலும் வந்து அது ரொம்ப யதார்த்தமான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அடுத்து எனக்கு பிடிச்ச பாட்டு இது சொல்லலாம், ரம்பம்பம் ஆரம்பம் அந்த பாட்டு. மைக்கேல் மதன காமராஜ். சின்ன வயசில் வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தான் நான் அடிக்கடி பாடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் லிரிக் தெரியாது. ஆமாம், இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதிலும் அந்த சாங்கில் அவர் எடுக்கிற ஹை பிச்லாம் ரம்பம்பம் வந்து ரொம்ப நார்மலாக பாடிருப்பேன். அடுத்து 7-8 நாட்களாச்சு கண்டேன்னு கத்துவார் அப்படியே, என்னையா இப்படி பாடி வச்சிருக்கேன்னு. அந்த பாட்டும் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு தான் அவர் பாடியிருக்காரு நினைக்கிறேன், மைக்கேல் மதன காமராஜன். ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃபிலிம் ஆஸ் அ ஃபிலிமாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் மைக்கேல் மதன காமராஜன். இப்போ வரைக்கும் பயங்கர. ஆமாம், ஸோ இப்போ வரைக்கும் ரொம்ப பார்த்து ரசிக்கிற ஒரு படம். ஸோ அதுக்கடுத்து அகெயின் உன்னால் முடியும் தம்பி மாதிரியே வந்து தூங்காதே தம்பி தூங்காதே. எல்லாருக்குமே வந்து அம்மா பாட்டு ரொம்ப பிடிச்ச அம்மா பாட்டு, நானாக நான் இல்லை தாயே. அது வந்து எப்படி யேசுதாஸ் சருக்கு வந்து அம்மா என்று அழைக்காத ஒரு சாங்கோ, ரஜினி சார் அது அந்த மாதிரி எஸ்பிபிக்கு வந்து நானாக நான் இல்லை தாயே வந்து அந்த சாங். அதுலேயும் வந்து ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷன் இருக்குது, இளையராஜா பாடியிருக்காரு. அதே நானாக நான் இல்லை சாங் வந்து இல்லை, ஆனால் படத்தில் வந்தது எஸ்பிபி சார் பாடின பாட்டு தான். ஸோ அதுலேயும் அகெயின் 6 பாட்டும் வந்து எஸ்பிபி தான் பாடியிருக்காரு. தூங்காதே தம்பி, அதுக்கப்புறம் வந்து சும்மா நிக்காதீங்கன்னு ஒரு நிக்காதீங்க, அது வந்து எஸ்பிபிஎன் ஜானகி அவர்கள் பாடினது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாட்டு வருது வருது விலகு விலகு, அதுவும் வந்து ஆமாம் எஸ்பிபிஎன் ஜானகி, அதுவும் அதே படம் தான், தூங்காதே தம்பி. ஸோ அந்த படமும் லிட்ரலி வந்து ஆல் சாங்ஸ் பிளேலிஸ்ட் ரெக்கார்டட் பை எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ அடுத்த நாளில் எனக்கு இது எனக்கு ஐயோ ரொம்ப நேரமாக யோசிச்சிருக்கேன், தக்கிட்ட தக்கிமி தக்கிட்ட தம்மி தன் சலங்கை. ஆமாம், ரொம்ப விஷுவலாகவும் எனக்கு அந்த சாங்கோட விஷுவல் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து சாகர சங்கமம்ல தெலுங்குல எடுத்தது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சலங்கை ஒலி. விஷுவலி நீ சொன்ன மாதிரி விஷுவலி ரொம்ப ஒரு
அப்பீலிங்கான மூவி. அப்போ வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஆர்ட் ஃபார்மை ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படி ஒரு கலைஞன் எப்படி இருப்பான், அவனோட ஒரு பின்னணி பேக் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு படம் சலங்கை ஒலி. அது பார்த்தா அங்கங்கே லைட்டாக மனசு வலிக்கும், பட் ஸ்டில் அது வந்து அது நல்ல படம் தான். அதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல் பிளேலிஸ்ட், த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட், மூவி பிளேலிஸ்ட் ரெக்கார்டட் பை எஸ்பிபி. ஒன்னே ஒன்று மட்டும் வந்து ஜானகி அம்மாவோட அவங்களோட சோலோ சாங்கு. மற்றபடி மேல் சாங் எல்லாமே வந்து எஸ்பிபி அவர்கள் தான். அகெயின் எஸ்பிபி பற்றி சொல்லும்போது அவங்களோட சிஸ்டர் பற்றியும் சொல்லணும், எஸ்பி சைலஜா. ஸோ அவங்களும் வந்து நிறைய பாட்டு எஸ்பி சைலஜா, நான் இது சொல்லாமல் தெரில ஆன் ஷோவில், நான் ஃபஸ்ட்டு அது அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் ஒரு மிஸ்கன்செப்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது அவங்களோட சிஸ்டர். ஏன்னா என்னடா இவர் பாடின டைம்லேயே அவங்களும் பாடியிருக்காங்களே, மனுஷன் ரொம்ப முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாரோன்னு நினச்சேன். பட் இல்லை, அது வந்து அவரோட சிஸ்டர். ஸோ எஸ்பி சைலஜாவும் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க இவர் கூட சேர்ந்து. ஸோ அகெயின் சலங்கை ஒலியிலேயே வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, நாத வினோதங்கள் சாங். ஸோ அகெயின் அந்த சாங் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அது வந்து ஒரு காம்படிஷன் சாங் நினைக்கிறேன். நிறைய பேர் அதை காம்படிஷன் பாடுவாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்களோட சிங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்கு வந்து காம்படிஷனில் பாடுவாங்க. ஆமாம். ஆனால் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி அந்த பாட்டு அது கன்சீவ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மலைப்பாக இருக்கும் அந்த சாங்கை கேட்கும்போது. பட் அப்போ கேட்கும்போது நம்ம சும்மா அப்படியே வளரிட்டு போயிருப்போம் காம்படிஷன்லாம். பட் இப்போ கேட்கும்போது வந்து என்னையா இப்படி பாடி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சாங். அடுத்து நான் தான் எஸ்பிபி அண்ட் கமலில் இது ஒரு முக்கியமான படம், முக்கியமான பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, வானம் தொட்டு போனா தேவர் மகன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அது வந்து கலங்கடிச்சிடுவாரு நம்மளை, அதை வச்சுடுவார். அது வேற இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ அந்த பாட்டை போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கும் அந்த பாட்டுக்கு என்ன இல்லை, கமல் நடந்து வராரு இல்லை, அந்த இதுலேருந்து பேக்ரவுண்ட் இந்த பாட்டை போட்டு வானம் தொட்டு போனான்னு செஞ்சுட்டாங்க. ஒரு கமல் கன்னியா வந்து என்னை வந்து இந்த வாயிலே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க அந்த பாட்டை போட்டு. ரொம்ப 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 ஃபஸ்ட்டு பிஹேவியர் ஏன் அந்த வீடியோ பண்ணானோ. ஸோ அந்த மாதிரி அது வந்து அப்படியே உருகி அப்படியே புழிஞ்சு எடுத்துரும் அந்த சாங், வானம் தொட்டு போனா அந்த சாங் வந்து. ஸோ அடுத்து நான் சொன்னோம் தேவர் மகன்லேயே இன்னொரு பாட்டும், சாந்து போட்டு சந்தன போட்டும். ஸோ அதில் நடுவில் ஒரு சின்ன சின்ன இன்டர்லூட் போர்ஷன் மட்டும் கமல் பாடியிருப்பார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாங் வந்து எஸ்பிபி பாடியிருப்பார். அந்த டயலாக் போர்ஷன் மாதிரி ஒன்று வரும், ஒரு வாய் கொழுப்பெடுத்தா, ஸோ அது மட்டும் கமல் பாடியிருப்பார். அது அவருக்கு உண்டான ஒரு ரகட்னஸ் இருக்கும் அந்த சாங்கில். ஸோ அதுவும் நான் மிஸ்கன்செப்ஷன் பண்ண சாங். இது வந்து ஃபுல்லாக கமல் பண்ண எக்ஸ்ட்ரீம் கமல் கல்யாணம். ஆமாம், அதனால் ஏ ரஹ்மான் பாட்டு மட்டும், வித்யாசாகர் போட்ட மியூசிக்கே ஏ ரஹ்மான் சொன்னால் ஒத்துக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அப்படி லிங்க் பண்ணுறது இல்லை, பொதுவானே பாட்டுக்காரன்னா எல்லா பாட்டை பற்றி தானே பேசணும், அந்த மாதிரி. அது சரி. அடுத்து வந்து அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழுத ஒரு படம் வந்து மகாநதி. அது வந்து நான் அந்த படம் பார்த்தா பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஆமாம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வந்து ஒரு சீனையும் வந்து எடுத்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு மீமா வெளி வந்துட்டு இருந்தது. இது அவர் கதறி எழுத சீன். ஆமாம், அவர் அந்த படிக்கட்டில் உட்காந்து கதறி ஆடுவார்ல, ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கே போய் சேருது அப்படின்னு, இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப 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 கலங்க வச்ச ஒரு படம். அதுலேயும் வந்து எஸ்பிபி வந்து டிவைனாக ஒரு சாங் பாடிப்பார், ஸ்ரீரங்கநாதனின் அந்த சாங்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாங், இந்த அன்பான தாயை கண்டு ஒரு சாங், அவங்க அந்த போட்டில் வந்துட்டு இருக்கும்போது பிஜிஎம்மில் ஒரு சாங் போகும், மாண்டேஜ்லேயும் வந்துட்டு இருக்கும்போது. ஸோ அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, அந்த சாங் நீங்கள் எப்படி எந்த சவுண்டில் இருந்து கேட்டாலும் அந்த சாங் கேட்டிங்கன்னா அழுதுருவீங்க, சந்தோஷமாக இருந்து கேட்டாலும் அழுதுருவீங்க, அழுதுனே கேட்டால் இன்னும் அழுதுருவீங்க, அந்த மாதிரியான ஒரு ஆக மொத்தம் அழுதுருவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப 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 அந்த லைன்ஸும் வந்து எப்படி சொல்கிறது, அது எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து இவர் பாரதியாரோட லிரிக்ஸ் அந்த பாட்டில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்கே ஒரு 2-3 வெர்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று மட்டும் கமல் பாடியிருப்பார், மீதி 2மே எஸ்பிபி பாடியிருப்பார். ஓகே, அந்த படத்தில். ஸோ நீ ஸ்ரீரங்கநாதனின் பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண நினச்சிக்கிறேன். ஒரு 3 வாரம் முன்னாடி, இந்த சண்டே லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்து ஒரு நாளில் என் ஒய்ஃப் வந்து ஓலாவில் புக் பண்ணி வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஓகே. ஸோ ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு வரும்போது ஒரு முஸ்லீம் பாய் வந்தார். நான்
அவளை ஏற்றி விட்டு நான் வண்டியில் போயிட்டேன். ஆ ஸோ ஏற்றி விட்டு வென் ஷீ ட்ராவல்டு, அவர் ஒரு முஸ்லீம் பாய், சண்டே மார்னிங் ஃபஸ்ட்டு சவாரி. அவர் என்ன சாங் ப்ளே பண்ணார்னா ஸ்ரீரங்கநாதனின் ப்ளே பண்ணார். அந்த வீடியோ வந்து நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, பட் என் ஒய்ஃப் வந்து அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு அதை பார்க்க வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஆமாம் இந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஹார்மனி இருக்கிற இந்த நாட்டை தான் சில தீய சக்திகள் ஜாதி ரீதியாக நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்கானுங்க, பட் மத ரீதியாக பிரிக்க நினைக்கிறது வந்து ரொம்ப சங்கடத்துக்குரியது. ஆமாம். அது வந்து அது ரெஸ்பெக்டிங் த என்ன சொல்கிறது ஃபார்ம் ஃபேக்டர்ன்ற மாதிரி இந்த நாட்டோட கட்டமைப்பே வந்து அதுதான் எல்லாரும் இருக்கிறது தாங்க இந்தியா. எல்லாருமே இருக்கிறது தான். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் இது பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் ஆகிடும். பட் அந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்க ரொம்ப நெகிழ்ச்சி. ஆமாம், ரொம்ப நெகிழ்ச்சியான. இல்லை, அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்ம இல்லை பார்த்துக்கிட்டோம். எனக்கு அன்னைக்கு அந்த விஷயம் வந்து, ஏன்னா அது அப்போ தான் வந்து ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் பண்ண டைம். அந்த மாதிரி டைம்லேயே இதுவெல்லாம் நடக்கும்போது இப்போ ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ வந்து என்னோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். கண்டிப்பாக. எவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுறான் பாருங்கள். வேணும்ல. ஸோ அது வந்து இவன் சொன்ன மாதிரி அந்த ஹார்மனி, நீங்கள் யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு. நாமளாகவே இருப்போம். நம்ம இந்த டைவர்சிட்டி தான் வந்து நம்மளோட அழகே, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது. ஸோ யாராக இருந்தாலும், ஐ மீன் நத்திங் நோஸ் கேஸ்ட் ஆர் ரிலிஜனில் அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுதான். நம்ம மட்டும்தான் வந்து மதம் பார்க்குறோம், ரேசிசம் பார்க்குறோம், கேஸ்ட் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். பட் நத்திங் எல்ஸ். ஈவன் இப்போது டேக் த வைரஸ் என்ன ரிலிஜன் பார்த்தா வருது? இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம வேண்டாம், போகவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வி ஷுட் ஸ்டார்ட் டீச்சிங் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை. வி ஷுட் டேக் ஃபார்வர்ட் இன் தட் வே. பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய கேட்டு நம்ம ஃபேமிலிலேயே நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய இது பண்ண, பட் அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அடுத்து நம்ம வளர்க்கப்பட்ட விதம், அடுத்து நம்ம வளர்க்க போகிற ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸை நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து தேங்க்ஸ் சுதீர். இந்த எவ்வளோ பெரிய விஷயத்த ஆமாம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இல்லை, நீ டக்குன்னு அதை சொன்னோடனே எனக்கு டக்குன்னு இது வந்துச்சு. புரியுது. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் சொல்லணும். ஆமாம், மகாநதி. ஓகே. என்னடா கமல்ன உடனே துள்ளி. சரி சொல்லு. ஸோ அடுத்த சாங் வந்து இந்த ஆல்பமில் வந்து 2 பாட்டுக்கு எஸ்பிபி சார் பாடி, 2மே வந்து பயங்கர எனர்ஜியான சாங்ஸு. ஒன்று வந்து மாயா மச்சிந்திரா, அப்புறம் கப்பலே ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானும் கமல்ஹாசனும் எனக்கு தெரிஞ்சு 2 படம் தான் ஒர்க் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். ஒன்று இந்தியன், இன்னொன்று தெனாலி. ஸோ இந்தியனில் 2 சாங்குமே எஸ்பிபி சார். இந்த ஐ மீன் நிறைய சாங்ஸ் இருக்குது, அதில் 2 சாங் எஸ்பிபி சார். அந்த 2 சாங்குமே பயங்கர எனர்ஜியான ஒரு சாங்ஸ். ஆமாம். கப்பலேறி போயாச்சுன்னா கூஸ்பம் சாங்ஸு. அது ஹைப். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சங்கர் சாரோட படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு, ஐ மீன் பொலிட்டிக்கலி அக்ளைம்டு. அவர் நிறைய படம் எடுக்கிறாரு, ஆன்டி கரப்ஷன் அந்த மாதிரிலாம். பட் நான் ரொம்ப ரசித்த படம் வந்து இந்தியன் தான். காதலன் ஜீன்ஸ் அது வந்து ஒரு தனி ஜானர். அதை பிடிக்காத ஒரு ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க, அது எல்லாருக்குமே பிடிக்கும். பட் நிறைய பொலிட்டிக்கலி ஒரு படத்தை வந்து வியூ பண்ணுறவங்களுக்கும் வந்து பிடிச்ச படம் வந்து இந்தியனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டுன்றதுனால அதில் பெருசாக வந்து அதில் ஒரு இது ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற சில பாலிட்டிக்ஸ்லாம் அதில் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம், ரொம்ப கூஸ்பம்ஸாக பார்த்த படமும் அதுவும் ஒன்று. அதுவும் எஸ்பெஷலி இந்த சாங் கப்பல் ஏறி போயாச்சு வந்து அது வார்த்தைகள் இல்லை. ஆமாம் ஆமாம். ஸோ இன்ஃபேக்ட் மாயா மச்சிந்திரா வந்து நான் லேட்டாக தெரிஞ்சுக்கிட்ட சாங் அது எஸ்பிபி பாடினதுன்னு. பட் கப்பலேறி போயாச்சு வந்து அது இன்ஸ்டன்ட். அது அந்த வாய்ஸ் தான் அது. ஆமாம், அப்படி கத்திருப்பாங்க சார். சார் மைக்கு பக்கத்தில் பாடுங்கன்னா மைக்கை முழுங்கிட்டு இருப்பா போல. ஸோ அந்த மாதிரி ஒரு தெரிலங்க, அந்த ஒரு சோல், அந்த ஒரு பிச்சுக்கு அந்த சாங்கை எப்படி அவரால் கொண்டு போக முடியுது. ஹை பிச் பாடுறது வேறு, பட் அந்த பாட்டில் அந்த எமோஷன் அப்படியே நாட்டுப்பட்டு டேன் அப்படியே நரம்புலாம் புடச்சிக்கிட்டு கேட்க ஆரம்பிக்கணும்ல. அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த சாங்கில் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். விஷுவலே பார்க்காம நீங்கள் சாங் மட்டும் கேட்டிங்கனாலே வந்து யூல் கெட் டு பி, ஐ மீன் யூல் ஸ்டார்ட் டு பி பேட்ரியாட்டிக். அந்த மாதிரியான ஒரு சாங் தான் கப்பல் ஏறி போயாச்சு. ஓகே, இது நீ தான் சொன்னியா? எல்லாமே நீ சொல்கிற, நான் முடிச்சு வைக்கிறதா? நீ அதான் கமல் கண்ணின்னு துள்ளி பேச ஆரம்பிச்சிடுறேன். சரி, ஓகே. ஸோ அடுத்து அதே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில்
எஸ்பி பண்ண இன்னொரு பாட்டு சுவாசமே. கமல் சார் அண்ட் ஜோதிகா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இஃப் ஐம் நாட் ராங் வாலி சார் தான் நினைக்கிறேன். ஸோ சுவாசமே ரொம்ப அதுவும் வந்து ரொம்ப ஒரு அஸ்ட்ரானிஷிங்கான ஒரு மெலடி. அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறது, மழலை கொஞ்சம் தமிழ் பேசும்ன்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக பாடியிருப்பார் எஸ்பிபி. அதுவும் வந்து ஒரு பீக் ரொமான்டிக் சாங். ஆனால் அதை வந்து ஒரு குழந்தை ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் அந்த சாங் இருக்கும். நீங்கள் விஷுவல் பார்க்கலன்னா சாங் அப்படி தான் இருக்கும், குழந்தைத்தனமாக ஒரு சாங் சுவாசமே. ஆமாம், இல்லை சுவாசமே வந்து எனக்கு தெரிஞ்சது பாவிஜய், சாரி. ஸோ வாலி இல்லை. பட் எனக்கு அந்த சாங் இப்போ அந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஃபான் மெமரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ, இந்த ரஜினி எப்படி மன்னன் படத்தில் சட்டையெல்லாம் கிழிஞ்சு தேட்டரில் போய் படம் பார்த்தாரோ அந்த மாதிரி தான் நான் போய் தெனாலி பார்த்தேன். நான் இப்போ 4th எவ்வளோ படிச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் தியேட்டரில், செம ஃபன்னான ஒரு. இல்லை, அந்த படமும் வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். மேபி அப்போது அது எவ்வளோ ஓடுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து டிவியில் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் வந்து ரொம்ப, அதுவும் அந்த ஸ்ரீலங்கன் தமிழில் வந்து கமல் சார் பேசும்போது, இன்ஃபேக்ட் அதில் வர ஒரு டைலாக் தான் வந்து எஸ்பிபி கமலுக்கே ரொம்ப பொருந்தோன்னு நினைக்கிறேன். நான் வாய் அப்படி குவிக்கையில் யாரும் எனக்கு டப்பிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எஸ்பிபியும் கமலும். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு வாயை அசைக்கும் போது இந்த மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. தமிழில் வந்து பாட்டு பாடி பார்த்துக்கிட்டாரு, தெலுங்கில் வந்து பாட்டோட சேர்த்து டப்பிங்கும் பார்த்துட்டாரு. நீ ஜஸ்ட் வாயை மட்டும் அசைச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சுவாசமே. ஓகே, அடுத்து வந்து இந்த பாட்டு அதிசய ராகம், அந்த பாட்டு அபூர்வ ராகங்கள் படத்தில் இருந்து. கொஞ்சம் பழைய படம். ஆமாம், அதுவும் வந்து பாலச்சந்தர் கேபி சாரோட மியூசிக், சாரி டைரக்ஷன் பண்ண படம், அண்ட் எம்எஸ்வி சாரோட மியூசிக். அதுவும் வந்து அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான சாங். அது இந்த அபூர்வ ராகங்கள், அதுக்கப்புறம் அவள் ஒரு தொடர்கதை, இந்த படம்லாம் வந்து டைட்டில் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த படத்தில் இந்த பாட்டா, அப்படின்னு. இன்னொன்று அந்த படமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். அந்த படம் வந்து 2000 ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த படம் ஒரு போஸ்ட் மாடர்னான ஒரு. ஆமாம், கேபியோட நிறைய படங்கள் அப்படி தான். ஆமாம், அப்போவே வந்து அது அவள் ஒரு தொடர்கதைன்னு சொல்லிட்டு 1970s யார் யோசிச்சிருப்பா? ஒரு பெண்ணை வந்து நான் இப்படி சித்தரிக்க போகிறேன்ற யோசிக்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் வந்து கேபியோட ஒரு முன்னோட்டமே. ஸோ அந்த ஒரு அஹெட்னஸ் தான் வந்து அவள் ஒரு தொடர்கதை. ஓகே, அடுத்து சரி, நீ இப்போ பின்னோக்கி போனதுனால இன்னொரு படம் அவர்கள், அதுவும் வந்து கமல்ஹாசன் அண்ட் கேபி சாரோட காம்பினேஷன். அதில் வந்து ஒரு பாட்டு ஜூனியர் பப்பாங் அப்படின்னு ஒரு பாட்டு முடியும். அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு அந்த பாட்டில் இருக்க லிரிக்லாம் ஞாபகம் இருக்காது, எனக்கு இந்த மியூசிக் தான் ஞாபகம் இருக்கும். அப்படியே கத்துவார், ஜூனியர்னு கத்துவார், பின்னாடி அப்படியே ஒரு மியூசிக். ஸோ அந்த பாட்டு வந்து அகெயின் அது எம்எஸ்வி சாரோட மியூசிக்கு, கேபி சார். ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச கேபி சார், கமல் சார், எம்எஸ்வி சார், எஸ்பிபி இவங்களோட காம்பினேஷனே வந்து கொஞ்சம் இருக்குது, நிறைய இருக்குது. அன்எக்ஸ்ப்ளோர்ட் சாங்ஸே வந்து நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே படத்துலையே வந்து அங்கும் இங்கும்னு இன்னொரு சாங் பாடியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சட்டிலான ஒரு சாங் அது. ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் த டாப்பாக இருக்கிற எஸ்பிபி அண்ட் கமல் சாங்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பட் இதில் வந்து நான் இன்னொரு சாங் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக வந்து அன்பே சிவமில் ஒரு சாங் வந்து ரிலீஸே ஆகலை. ஸோ அதுவும் வந்து எஸ்பிபி சார் பாடின ஒரு பாட்டு, மௌனமே பார்வையால்னு ஒரு சாங். அது வந்து அகெயின் வித்யாசாகரோட மியூசிக். அந்த பாட்டு வந்து ரொம்ப 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 அமேசிங்கான சாங். இது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரில. யூடியூப்பில் இருக்குது, ஸ்பாட்டிஃபைல இருக்கான்னு எனக்கு தெரியல. யூடியூப்பில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சாங்கை வந்து போயிட்டு கேளுங்க, மௌனமே பார்வையால். சீரியஸ்லி வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. நானும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரீவிசிட் அடிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது. ஆனால் ஓவர் த டாப் டக்குன்னு ஞாபகம் வந்து நேரம் போதாத காரணத்தினால். நேரம் இருக்குது, கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஆமாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு தெரியாத பாடல்கள், தெரிஞ்ச பாடல்கள் எல்லாத்த பற்றியும் பேசியிருப்போன்னு நம்புகிறேன்.
இன்கேஸ் இது கமல் அண்ட் எஸ்பிபியோட ஜெம்மு, நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க, இதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கோவப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சாங் பேரை எனக்கு அனுப்பலாம். இல்லை யூடியூப் லிங்க் கூட எனக்கு அனுப்புங்க. நான் கேட்டுட்டு கண்டிப்பாக இன்னொரு எபிசோடில் அதை நான் பதிவு பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டுக்காரன்.